கும்ப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கும்பத்தை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்குது. ஜீவனஸ்தானங்கிறது 10 செவ்வாய், அதே போல் 9ல் சுக்கிரன். இப்போதைக்கு சில நேரடியான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் மறைமுகமான ஆதாயங்கள் நிறையாவே இருக்கும். 2 விஷயமும் நீங்கள் எடுத்துக்கலாம். காரணம், மறைமுகமான ஆதாயங்கிறது 8ஆம் இடத்துடைய புதனுடைய விஷயங்களும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது கும்பத்திற்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பல நாள் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நிச்சயமாக பாக்கியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால, ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, மனசுக்குள்ளே அப்படியே போட்டு அப்படியே ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஐடியா பண்ணி அதை செய்யலாம் இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அது நேரம் இது நேரம் டைம் இது அந்த மாதிரி. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப நாள் மனசுக்குள்ளே வச்சுருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ரன்னிங்கில் வந்துடும். ஸோ அது வந்து நல்லதாக தெரிய வந்துடும். நல்ல பலன் அப்படிங்கிறது. நான் இருட்டிலே இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒரு குழப்பிக்கிட்டே இருந்த விஷயங்கள், மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள், அசை போட்டுக்கிட்டே இருந்தது, பிளான் பண்ணது, சில விஷயத்துக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு போனது, பொறுமையாக போனது, சகிச்சுக்கிட்டு போனது, இந்த மாதிரி எந்த டைமென்ஷனில் இருந்தாலும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கான வெற்றி கனி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. ஃபைனல் ரிசல்ட் நல்ல ரிசல்ட். இன்னும் சொல்லப்போனால் பாடுபட்டதுக்கும் கடமையை செய், பலனை எதிர்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ செய்கிற கடமைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. பாடுபட்டதுக்கும் பலன் வந்துடு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக கும்பத்திற்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் பாக்கியாதிபதியாக்கனால நீண்ட நாள் எனக்கு வந்து ஒரு சில நன்மையே நடக்க மாட்டுது, எல்லாம் தடையாக இருக்குது. இந்த தடை எதனால் வருது? இந்த முட்டுக்கட்டைகள் ஒன்று காரியங்கள் தடையாகப்படுது, இல்லைன்னா மனிதர்கள் தடுத்துடுறாங்க. எனக்கு வேண்டப்பட்ட நபர்களை சில விஷயம் தடுத்துடுறாங்க. இந்த மாதிரி தடைகளை எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு குழப்ப கேள்விக்கு இந்த வாரத்தில் பதில் இருக்குது. ஸோ தடை விலகிறதுக்கான அர்த்தங்கள் நிறையா இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஆன்மீக ரீதியாக கும்பராசி நபர்கள் எப்போதுமே ஈடுபாடு இருக்கும். கும்பத்திற்கு ஆன்மீக ரீதியாக சில வெற்றிகள், ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை செய்ய முடியல, கடவுளுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல, வேண்டுதல் வச்சுருக்கேன் வேண்டுதல் நிறைவேற்ற முடியல, இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியல, அந்த இடத்துக்கு போக முடியல, நினச்சிக்கிட்டே இருக்கேன் கோயிலுக்கே போக முடியல, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் கும்பத்திற்கு இது நல்லபடியாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள் இதுக்கு மேற்பட்டு இழுபறியாக இருக்காது. கும்பத்திற்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கோரிக்கைகள் கொஞ்சம் கடன்னு உங்களுக்கு சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது தெளிவாக வச்சுக்கலாம்.